வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நைட்டு நேரத்துல திடீர்னு பசி எடுக்குதா, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? ஃப்ரிட்ஜ் திறந்து ஏதாவது எடுத்து சாப்பிடுவாங்க. இல்லைன்னா பிஸ்கட், நூடுல்ஸ், ரைஸ், ஃப்ரூட்ஸ்னு எது கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு பெரிய உண்மை என்னன்னு தெரியுமா? நைட்டு நேரத்துல சில உணவுகளை சாப்பிட்டா பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், தூக்கம் கெடும், செரிமானம் பாதிக்கும், காலையில சோர்வு வரும். அதுவும் முக்கியமா நிறைய பேரு இது நல்ல உணவு தான் நினைச்சு சாப்பிடுற சில உணவுகளை நைட்டு நேரத்துல பாதிப்பை கூட ஏற்படுத்தும். எக்ஸாம்பிளுக்கு சில பழங்கள், ஸ்நாக்ஸ், சாதாரண உணவுகள் கூட நம்ம உடம்புக்கு நைட்டு நேரத்துல சரியாவே பொருந்தாது. அதனால இந்த வீடியோல நைட்டு பசி இருந்தாலும் சாப்பிடக்கூடாத 5 முக்கியமான உணவுகள் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதோட கடைசியில பசி இருந்தா என்ன சாப்பிடலாம்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அரிசி சாதம். நம்ம தமிழ்நாட்டுல பெரும்பாலும் நைட்டு உணவா சாதம் தான் சாப்பிடுறாங்க. ஆனா நைட்டு நேரத்துல அதிகமான அளவுல அரிசி சாதம் சாப்பிடுறது நல்லது இல்ல. ஏன் தெரியுமா? அரிசியில கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கு. இது உடல்ல சர்க்கரை அளவை அதிகரிக்கும், பாடி வெயிட்டை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம நைட்டு உடம்பு அதிகமா வேலை செய்யாது. அதனால அந்த கார்போஹைட்ரேட் கொழுப்பா ஸ்டோர் ஆகும். இதனால வயிற்றுல கொழுப்பு அதிகரிக்கும். அதனால நைட்டு நேரத்துல அதிகமா சாதம் சாப்பிடுறத குறைக்கிறது நல்லது. அடுத்ததா இனிப்பு வகைகள். நிறைய பேர் நைட்டு சாப்பிட்டதுக்கு பின்ன சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ், டெசர்ட் எல்லாம் அதிகமா சாப்பிடுவாங்க. ஆனா இது ரொம்பவே தவறு. இனிப்பு உணவுகள்ல சுகர் அதிகமா இருக்கும். இது உடம்புல இன்சுலின் லெவலை அதிகரிக்கும், ஃபேட் ஸ்டோரேஜ் அதிகரிக்கும், தூக்கத்தை பாதிக்கும். இதனால காலையில சோர்வு ஏற்படும், பாடி வெயிட் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா எண்ணெய் அதிகமா இருக்கிற உணவுகள். நைட்டு நேரத்துல சிப்ஸ், ஃப்ரைட் ஸ்நாக்ஸ், பக்கோடா, பஜ்ஜி மாதிரியான உணவுகள் சாப்பிடுறத நிறைய பேர் விரும்புவாங்க. ஆனா இந்த உணவுகள்ல எண்ணெயும் ஃபேட்டும் அதிகமா இருக்கு. இது செரிமானத்தை மந்தமாக்கும், வயிற்றுல எரிச்சலை ஏற்படுத்தும், தூக்கத்தை பாதிக்கும். அதனால நைட்டு நேரத்துல டீப்பா ஃப்ரை பண்ண ஃபுட்ஸை அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்ததா டீ, காஃபி. நிறைய பேர் நைட்டு வேலை செய்யும் போது காஃபி, டீ குடிப்பாங்க. ஆனா இதுல கஃபைன் இருக்கும். இந்த கஃபைன் மூளை செயல்பாட்டை அதிகரிக்கும், தூக்கத்தை தள்ளி வைக்கும். இதனால நல்ல தூக்கம் கிடைக்காது. தூக்கம் சரியா இல்லைன்னா அடுத்த நாள் ஃபுல்லா சோர்வா இருப்பீங்க. அடுத்ததா பழங்கள். பழங்கள் உடம்புக்கு நல்லதுதான். ஆனா நைட்டு நேரத்துல சில பழங்கள் சாப்பிடுறது நல்லது இல்ல. உதாரணத்துக்கு மாம்பழம், வாழைப்பழம், திராட்சை. இந்த பழங்கள்ல நேச்சுரல் சுகர் அதிகமா இருக்கு. இது நைட்டுல பிளட் சுகரை உயர்த்தும், டைஜஷனை ஸ்லோ ஆக்கும். அதனால நைட்டு நேரத்துல அதிகமா இந்த பழங்கள்ல சாப்பிட வேண்டாம். அப்போ நைட்டு நேரத்துல பசி இருந்தா என்ன சாப்பிடலாம்னு பார்ப்போம். கொஞ்சமா வெந்நீர் குடிக்கலாம், இல்லைன்னா பாதாம், வெள்ளரிக்காய் மாதிரி சாப்பிடலாம். கொஞ்சமா தயிர் மாதிரியான லேசான உணவுகளையும் சாப்பிடலாம். இதை சாப்பிட்டா உடம்புக்கு சுமையா இருக்காது. அதனால நைட்டு நேரத்துல பசி இருந்தாலும் இந்த 5 உணவுகளை அவாய்ட் பண்றது ரொம்பவே முக்கியம். இதை அவாய்ட் பண்ணினா நல்ல தூக்கம், நல்ல செரிமானம், உடல் எடை கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் உதவும். உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.